இல்லையே இங்க யாருமே வரதில்ல அப்படின்னு சொல்லும் போது டிராகன் ஓட ஆரம்பிச்சிருமா. ஓடாதன்னா அதுவும் சொல்லும். போய் டிராப்ல கால வைக்க டப்புன்னு ஏரோல வந்து படுமா. டப்புன்னு எஸ்கேப் ஆயிருவான். நான் தான் சொன்னேன்ல ஓடாதுன்னு. அவ்வளவுதான், நான் செத்துட்டேன்னு யோசிக்கும் போது ஓடாதுன்னு சொன்னேன்ல. இங்க எல்லாம் நிறைய டிராப்ஸ் இருக்கு, இந்தா வேணுமான்னு கேட்கும் போது தலைவனும் அழுதுட்டு ஓகேன்றவானா. அடுத்த சீன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி டிராகன் பேசிட்டு இருக்குமா. எனக்கு என்னவோ ஸ்ட்ராங்கா ஒரு பவர் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும் போது நீங்க லிங்க்ஸ் ஏதாவது சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவ ஒரு சின்ன பொண்ணு தான் சொல்லும் போது இல்ல இது ஹியூமன் கிடையாது, இது ரொம்ப டேஞ்சர்ஸ் சொல்லுமா. இல்ல அவ ஒரு சின்ன பொண்ணுதான், என்ன துருத்துருன்னு இருப்பான்னு சொல்லும் போது இங்க யாருமே என்ன பார்க்க வர மாட்டாங்க, ஏன் நீ போகலாம்னு கேட்கும் போது என்னாலையும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரைபடம் இந்த கல்லில் எழுதிருக்குமா அதை காட்டிட்டு இருக்கோம். எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க தான் காட் ஆஃப் ஹண்டிங். அந்த காலத்து மனுஷங்களுக்கு தான் நீங்க தான் ஹண்டிங் சொல்லி தந்தீங்க, பட் அவங்க அதை மாஸ்டர் பண்றாங்கன்ற போது உங்களை மறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவானா. கரெக்டா சொன்னேன், நான் இங்க எந்த யாருக்காவது ஹண்டிங் சொல்லி தந்தாதான் அங்க இருந்து வெளியும் போக முடியும். நானும் இங்க இருக்கலாம் விருப்பப்படல, யாருக்குமே நான் தேவைப்பட மாட்டேன்னு சொல்லும் போது இல்ல இன்னும் நிறைய பேருக்கு தேவைப்படும் சொல்லிட்டு டிராகன் யோசிக்குமா. நீங்க எனக்கு ஹண்டிங் சொல்லி தரீங்களா மாதிரி கேட்கும். எது நிஜமா சொல்றேன், நான் உனக்கு சொல்லி தரேன்ற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு என்னைய வச்சு என்னெல்லாம் பண்ண போறானுன்ற மாதிரி டிராகன் யோசிச்சுட்டு இருக்குமா. அப்படியே அடுத்த சீன்ல பைப்ல எல்லாம் சிரிச்சுட்டு நான் வெளில வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்னைக்கு ஹண்டிங் ஆரம்பிப்புன்ற மாதிரி வாய் திறக்க டிராகன் என்னமோ சொல்ல வருவானா. ஹண்டிங்ன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம், சோ தள்ளி போடக்கூடாது, இப்ப ஆரம்பிக்கலாம்னு பேசுவானா. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க, லாஸ்ட் 5000 வருஷமா நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒண்ணு கூட உருப்படி ஆகலன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாது, ஒரு மாஸ்டரா இருந்து உனக்கு டிசிப்ளின் இல்லன்ற போது அதை சொல்லி தரதே என்னோட கடமை. இன்னும் 3 மணி நேரத்துல நீ கிராஜுவேட் ஆயிருவேன்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ இது சரியா பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ ஒரு 100 ஆகணும்ன்ற போது ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியம், சோ அதனால 200 சிட்டு போறா அப்படின்னு சொல்லுவானா. இதை பண்ணியே ஆகணுமான்னு சொல்லிட்டு பயப்பலையும் என்னால தரையிலேயே படுக்க முடியலன்னு சொல்லும் போது இந்த உலகத்துல இப்பெல்லாம் ஒருத்தர் இருப்பானான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மேபி உங்க டெக்னிக்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிக்கும் போது இப்படி இத்தனை வருஷத்துல இப்படி என் டெக்னிக்ல ப்ராப்ளம் வந்ததே இல்ல, பயப்பல எழுதி ஃபெயிலியர் ஆயிடுறாப்ல. சோ செகண்ட் லெசன்ல பேலன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ இந்த கட்டவல் நடந்து போன்னு சொல்லும் போது இந்த கட்டை இது உடஞ்சிருச்சுன்னா நான் கேட்க கூடாதுன்னு சொல்லும் போது நீ ரொம்ப பேசுறேன்னு சாட்டை சொல்லிட்டுவானே. பயந்து மரத்து மேல ஓடும் போது அதுவும் உடஞ்சு கீழே விழுந்துரும். கிட்ட வந்தவன்ட்ட நான் சொன்னேன் இது உடஞ்சிருன்ட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இத்தனை வருஷம் இது உடையலன்னு யோசிச்சுட்டு இருப்பானா. நான் மனுஷங்களோட வெயிட்டா இருக்கிறேன், சோ அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லும் போது சரி ஏதோ ஒண்ணு அதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது எந்திரன்ற மாதிரி சொல்லும் போது ஐயா நான் மடிச்சுட்டு இருக்கேன் யான்னு கேட்டுட்டு இருப்பான். இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே அந்த கட்டை திருப்பி உடஞ்சு போகுமா. பைப்ல இதுலயே ஃபெயில் ஆயிடுறான். லிங்க்ஸ் என்ன காப்பாதுன்னு சொல்லி பைப்ல கத்துவானா. என்ன டிராகனோட சத்தம் கேக்குது, சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவருக்கு தான் நிறைய பலம் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாளா. இவ நம்மள விடமாட்டா போலேன்ற மாதிரி கீழே அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது, ஃபைனலா ஒரே ஒரு பிளான் மட்டும் இருக்குது, இந்த கயிறு கீழே நீ அப்படியே தாண்டி விட்டனாலே அதே போதும், இல்லன்னா அந்த கயிறுல பட்டன் போது வெடிச்சிருன்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அந்த போர்ஷனோட பவரும் முடிஞ்சு போயிட்டு பைப்ல பெருசாயிருவான், அந்த இடமே வெடிச்சிடும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் எப்படி எத்தனையோ பேரை கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இதை மட்டும் என்னால பண்ண முடியல. நான் தான் சொல்றேன்ல உங்க மேல எந்த தப்பு கிடையாது, ஏன்னா என்னோட பாடிக்கு நீங்க சொல்லி தர ட்ரெயின்லாம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம நான் ஒரு முயலை பார்த்தே பயப்படுற ஒரு ஆளு, நான் எப்படி உங்களோட ஒரு நல்ல ஸ்டூடெண்டா மறுபடியும் கேட்கும் போது என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. சரி உன்னோட கையை காட்டு, சம்திங் பவர் மாதிரி அவன் கைக்குள்ள அனுப்ப அவன் கிளாவை கொஞ்சம் பெருசாக்க பாருன்ற மாதிரி சொல்லுவானா. சோ அதுவும் வரும். இது என்ன மாதிரி வைப்பேன்னு இதை நான் எப்படி யூஸ் பண்ணதுன்னு கேட்கும் போது எடுத்து ஹண்டிங் கார்டான என்னால யாரையும் ட்ரெயின் பண்ண முடியாதுலாம் கிடையாது, நீ கிராஜுவேட் ஆயிட்ட, உனக்கு யாரு ஹண்டிங் சொல்லிட்டு கேட்டா என் பேர்லாம் வெளில சொல்லிடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவானா. ரைட்டரான்ற மாதிரி அங்கேயே படுத்து தூங்கிடுவான். அப்படியே அடுத்த நாள் கடையில கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அங்க லிங்க்ஸ் எழுப்பி விட்டுருவாளா, நீ வந்துட்டியான்ற மாதிரி பேசுவான். சோ என்னோட வேலை முடிச்சு போலாமான்னு கேட்பாளா. ஆமாமா நான் இனிமேட்டு உனக்கு விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லுவானா. ஏன் இப்படி பேசுறீங்க ஏதாவது ஆச்சா கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் ஆகலாமா அப்படின்ற மாதிரி சமாளிப்பான. அப்புறம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், பக்கத்துல ஒரு சிட்டி இருக்குது, அதோட பேரு கூட சிலாடின். அங்க மக்கள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, டீமன் லார்ட் அங்க அட்டாக் பண்ணல. சோ நம்ம அந்த சிட்டியை கேப்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது இல்ல நான் போய் தூங்கணும்ன்ற மாதிரி யோசிப்பானா. தலைமையில ஏறிக்கிட்டு நம்ம தான் அந்த டவுனை கேப்சர் பண்ண போறோன்ற மாதிரி பேசுவாளா. ரைட்டரான்ற மாதிரி சொல்ல இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.